இன்னும் இதை பத்தி பயப்பட தேவையில்லை. நீங்க அதிகபட்சமா நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி உணவு பழக்கத்தை பின்பற்றினா போதுமானது. அதாவது அந்த ஆசிட் சுரக்காம இருக்கிறதுக்கான பயிற்சி, அது பேர் வாதம்னு பேர். அந்த ஜீரண நீர், அதுக்கு பேர் ஜீரண நீர்னு பேர். உங்களுக்கு நிறைய வீடியோ சரிங்க. அனுப்பிச்சிருக்கு, அதெல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு பொறுமையா அவசரப்படாம நிதானமா முடிவெடுங்க. ஆனா நோய் நல்லாயிரும். ஆனா இது வந்து சரி. இது பரிணாம அறிவியல் யோக மார்க்கம். யோக மார்க்கம் எப்போ நான் 100 முறை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆசிரியர் சரிங்க. நீங்க ஆசிரியர், நான் மாணவன். நான் வந்து மருந்து வியாபாரி சரிங்க. கிடையாது. நான் எந்த மருந்து விற்க ஆ. போறதில்ல, எந்த மருந்து பரிந்துரைக்க போறதில்ல, எந்த உணவையும் பரிந்துரைக்க மாட்டேன். எந்த உணவையும் ம். பரிந்துரைக்க மாட்டீங்க ஐயா. அது தப்பு. உணவையும் பரிந்துரைக்கக்கூடாது, மருந்தையும் பரிந்துரைக்கக்கூடாது, சுவையும் பரிந்துரைக்கக்கூடாது. சரியா? சரிங்க ஐயா. இது வந்து தமிழர்களால் மட்டும்தான் முடியும், மனிதர்களால் மட்டும்தான் முடியும். உலகத்துல இப்பதான் கண்டுபிடிச்சி ஒரு 30 வருஷம் ஆச்சு. இப்பதான் நான் வெளியே போயிட்டு இருக்கு. இது சரி, கண்டுபிடிச்சவரே சரிங்க ஐயா. மிகப்பெரிய வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார். அவருக்கே உங்களை மாதிரி பல நோய் இருந்தது. 12, 13 நோய் ஓ! இருந்தது. சரி, சரிங்க ஐயா. கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கு 12, 13 நோய் இருந்தது. மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை நோய், ஒபிசிட்டி, ஆ. ஆ. 95 கிலோ எடை, 100 கிலோ எடை. புரியுதுங்களா? சரி, சரிங்க ஐயா. அதெல்லாம் கரைச்சி கரைச்சி வெளியிடுது. நான் வந்து உங்களை மாதிரி இயற்கை உணவு சாப்பிட்டதான் முட்டாள்தனமா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில இயற்கை உணவு வந்து அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தாது, ஆசிட்டை கட்டுப்படுத்தாது. நான் எப்ப பார்த்தாலும் பழம் சாப்பிட்டே இருக்கிறேன்னு. இது எப்படி சம்பாதிக்கிறது, இது யாரு கொடுக்கறது, இது எப்படி அந்த பழம் கூட சரியான முறையில் உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மண்புழு போடாம தயாரிக்கிறது இல்லை. அதுல இப்ப மண்புழு கொண்டு போட்டு விஷத்தை போட்டு தயாரிக்கிறாங்க. இது எப்படி நல்ல உணவாகும்? அப்படின்னா இயற்கை உணவு வேற, இயற்கை ஆற்றல் வேற அப்படின்னு சிந்திக்கும் பொழுதுதான் நான் என்ன பண்ணேன், வெங்கடேசனை சந்திக்க போனேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் சொன்னாரு, எல்லாமே தப்பு. நானும் உன்னை மாதிரி படிச்சவன் தான். நானு பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவன் தான், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சவன் தான். கடைசியில படிச்சதெல்லாம் தப்பு, வெள்ளைக்காரனுடைய கொள்கை தப்பு, அவன் ஆராய்ச்சியே தப்பு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து இப்ப இங்க வந்து காட்டுல தனியா உட்காந்துறேன். அவர் சொந்த ஊர் மன்னார்குடி. ஆனால் உலகமெல்லாம் சுத்தியவர். படிச்சது வந்து சென்னையில படிச்சாரு. சென்னையில படிச்சுட்டு பிஜி சிவில் இன்ஜினியர் படிச்சாரு. அப்பவே வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச உடனேயே அப்பவே லஞ்சம் வந்து மேடையில் வச்சு கான்ட்ராக்ட் வந்து லஞ்சம் வந்து நிறைய கொடுக்குறாங்க. உடனே இந்த கல்வியை தப்பு, இந்த பழக்கம் தப்புன்னு வேலையை விட்டுட்டு விலகல் கடிதம் அப்பவே கொடுத்த ஒரு கவர்மெண்ட் என்ஜினியர் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போறாருன்னா எப்பேற்பட்ட அறிவேலையா இருக்கானுங்க. அப்புறம் போய் வளைகுடா நாடு போய் பணம் சம்பாரிச்சு வந்தார். வந்து ஊருக்கு வர திருப்பி எல்லா நோயும் வந்துருச்சு. அப்புறம் தான் அவர் 55 வயசுல தான் புரியுது எப்படி இந்த அறிவாளிகள் யோகிகள் குகையில் உட்கார்ந்து இப்படி வாழ்றாங்களே, இதெல்லாம் உண்மையான ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் அவர் ஜெர்மன் டாக்டருடைய அறிவுரையை பின்பற்றார். அந்த ஜெர்மன் டாக்டருடைய தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அந்த ஜெர்மன் டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீரண நீர், அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது முதன்மையாகவும் நேரடியாகவும் ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ யார் வேணா இருக்கலாம். முதன்மையாகவும் நேரடியாகவும் ஆரோக்கியம் என்பது முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. உண்ணும் ஆகாரம்னா நீ வாயில சாப்பிடுகின்ற எல்லா உணவுகளுமே ஆகாரம் தான். புரியுதா? சரிங்க ஐயா. நீ எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன வராதுன்னு ஆரோக்கியம் வராது. புரியுதுங்களா? கரெக்ட் தான் ஐயா. உணவே ஆரோக்கியம் தராது பொழுது அழுத்தி வைக்கிற மருந்து எப்படி ஆரோக்கியம் தரும் நான் கேட்கறேன். இதைதான் நீங்க சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிறதுக்கு தான் பல பேர் பாரு. நேற்று ஈரோட்டுல ஒரு சாதாரண ஹோட்டல் தொழிலாளி, சாதாரண ஹோட்டல் தொழிலாளி ஒரு 8 வீடியோ அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. அவ கதற பார்த்தீங்கன்னா நெஞ்சே பதஞ்சிரும். கடுமையான சக்கரை நோயாளி. ஒரு நாளைக்கு 48 தடவை சிறுநீர் போகும். எத்தனை தடவை? 48 டைம் ஐயா. அப்ப அவன் தூங்கி எத்தனை நாள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. தூங்கவே முடியாதுங்களே. தற்கொலை நிலைக்கு போயிட்டாங்க. நம்ம உயிரே வாழ முடியாது நினைக்கிறேன். இப்ப என்னோட வீடியோ பார்த்துட்டாரு அவர். என்னை விட வயது ஒரு 5 வயசு கவி. அவர் 58, 59 இருக்கும். கடவுளே, எனக்கு வந்து இந்த சிறுநீர் மட்டும் நிறுத்தினா போதும் கடவுளே, நான் தப்பிச்சுக்க வேணாம். புரியுதுங்களா? அதை தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கான். அவ என்ன பேட்டி கொடுக்கான்னு பாருங்க. சாயங்காலத்துக்குள்ள சிறுநீர் நின்று போகும்னு சொன்னேன். அதாவது இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையே கிடையாது. கடுமையான சக்கரை நோயாளி, கிரானிக் ஆசிட், மூலவியாதி, மூட்டு, கிட்டத்தட்ட 15 நோய் லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு. 15 நோய் இருக்குது அவருக்கு. மூட்டு வலி, முழங்கால் வலி, மலச்சக்கல், ஹெரண்யா வேற இருக்கு. ஹெரண்யா இருக்கு, ஹைட்ரோசில் இருக்கு, விதை வீக்கம் இருக்கு. ஆம்பளை அவரு. விதை வீக்கம் வந்துருச்சு, குடல் பிதுக்கம் வந்துருச்சு, அப்புறம் மூலம் தள்ளிட்டு இருக்குது. மூலம் தள்ளிட்டு இருக்குது, மூட்டு வலி, முழங்கால் வலி. பஸ்ஸில் ஏறி அரை மணி நேரம் பயணம் செய்ய முடியாது. ஏன்னா அரை மணி நேரத்துக்குள்ள 3 தடவை ஒண்ணுக்கு வந்துடும். அவன் ஈரோட்டுல இருந்து கோபி பேருக்கு 31 மணி நேரத்துக்குள்ள, 1 மணி நேரத்துக்கு என்ன பாடுபட்டுப்பான் பாருங்க. மரணம் தண்டனை மாதிரி பாடுபட்டு இங்க வரான். அப்புறம் வந்து
கடைசியில அங்க ஈரோட்லயே தண்ணி குடிக்காம ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தண்ணி குடிப்பான். ஓ சரி சரிங்க ஐயா. எரிச்சல், அதாவது தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த எரிச்சல் தாங்க முடியாம அவன் துடிக்கிறான். தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறான். குடிச்ச உடனே அடுத்த உடனே சொர்ன்னு ஒண்ணுக்கு போயிட்டே இருக்குது. இங்க ஊத்த வேண்டியது கீழே திறந்து விட வேண்டியது. அப்ப என்ன பண்ணும் உடம்ப, அதை உள்ளே இருத்தி வைக்காம விஷம் நச்சாயி போனங்காட்டி என்னாச்சுன்னா, இந்த சிறுநீரகம் சரியா வேற கண்ட்ரோல் இல்லாம குடிக்கிற தண்ணி பூரா சொயின்னு வெளியேற்றிட்டே இருக்குது. சரி சரிங்க ஐயா. பசி அடங்கவும் மாட்டேங்குது. பசி போலி பசி, எதை தின்னாலும் அடங்க மாட்டேங்குது. பசியும் அடங்க மாட்டேங்குது, தாகம் அடங்க மாட்டேங்குது. தற்கொலை நிலைக்கு விட்டுற காடிங்கிறாங்க, போய் தற்கொலை பண்றதுதான் ஸ்டேஜ். சரிங்க அப்புறம் ஐயா. சொன்னேன், இந்த மாதிரி வாயா ஒரே நாள்ல நிறுத்திடுறேன். உடனே வந்தேன். சாயங்காலத்துக்குள்ள சிறுநீர் குறைஞ்சு போகும்னு சொன்னேன். வந்த உடனே அவனுக்கு என்ன சரி தெரியுமா கொடுத்தேன்? எங்கிட்ட இருந்த பொரி கடலை இருக்க பொரி கடலை, அவளு, மிச்சரு, வேர்க்கடலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு கலக்கி உப்பு காரம் போட்டு மசாலா பொடி போட்டு சக்தி மசாலா போட்டு எல்லாம் கலந்து இதை சாப்பிட்றான்னு சொன்னேன். சாப்பிட்டான். சரிங்க ஐயா. சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா நிதானமா சாப்பிட்டான். இதை தான் உங்களுக்கு தான் சொல்றேன். ரெக்கார்ட் பண்றேன், உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். சரியா? இப்ப ரெக்கார்ட் பண்றேன், திருப்பி உங்களுக்கு அனுப்ப போறேன். சரிங்களா? சரிங்க ம். ஐயா. அவன் சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சார் சாப்பிடுங்க. அப்புறம் அந்த புத்தகத்தை, உணவு இல்லாமல் வாழும் கலை புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அந்த விஜயா புத்தக கடை ஈரோட்ல கிடைக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இந்த விஜயா பதிப்பகம் ஆமா. இருக்குது. ஃபோன் பண்ணா அவன் நாளைக்கு வந்துடும். புரியுதா? அந்த அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு உங்களுக்கு நீங்களே மருத்துவர் ஆகிக்கங்க. நான் கைட் பண்றேன். புரியுதுங்களா? சரிங்க ஐயா. ஐயா இந்தியாவில் இப்ப உங்களுக்கு அவங்க புத்தகத்தை நீங்க வாங்கி ஈரோட்ல கிடைக்குது, வாங்கி படிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ம். புக் கோயம்புத்தூர்ல கிடைக்குது. பேருங்க ஐயா. புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை. நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. அந்த ஃபோன் பண்ண அடுத்த நாள் காலையில வந்துடும். ஈரோட்ல கூட கிடைக்குது, நீங்க கூரியர்ல வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வைத்தியத்தை தொடங்கிடலாம். அது வந்து ம். தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. இது வந்து எமர்ஜென்சி, உடனே காப்பாத்தி ஆகணும், உடனே காப்பாற்றணும். சரி சரிங்க ஐயா. இப்ப அவரு அந்த சக்கர நோயாளி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கால இருக்க ஒரு பெரிய ஹோட்டல்ல உணவு பொட்டலம் கட்டுறவருமா. ஒரு நாளைக்கு 600 ரூபா தான் கூலி. 600 ரூபாய் அவருக்கு பத்துறது இல்லை, ஏன்னா மருந்துக்கே போயிருது. 600 ரூபா கூட பத்துறது இல்லை. சரி, பத்தாதுங்க ஐயா. கடுமையா சக்கரை நோயமா பிச்சுட்டு போகுது. ஒண்ணுக்கு நிறுத்த முடியல, எவ்வளோனாலும் நிறுத்த முடியும். ஏன்னா சப்ரஸும் பண்ண முடியாது. கிட்னியை வந்து ஒண்ணுமே பண்ண முடியும். கிட்னி ஓப்பன் ஆயிடுச்சு, நர்வு கண்ட்ரோல் இல்லை. அதாவது மூளைக்கும் மூளைக்கும் சிறுநீரகத்துக்கு கண்ட்ரோல் விட்டு போச்சு, நேரம் மத்து போச்சு. அதனால பசி நிறுத்தல, எல்லாம் துடிக்கிறான். சாயங்காலக்குள்ள சிறுநீர் நின்று போகும்னு சொன்னேன். அதே மாதிரி 12 மணி நேரத்துல சிறுநீர் நின்றுச்சு. நம்ப முடியுதா உங்களால? நம்ப முடியலங்க ஐயா. அதுதான் மருத்துவம். இந்த மருத்துவத்தை தான் வந்து நான் 25 ஆண்டா படிச்சிருக்கேன். இதை சொல்லி கொடுத்தவர் யாருன்னு கேட்டேன்னா வெங்கடேசனுக்கு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாம யோக மார்க்கத்தை 7ஆம் அறிவை பயன்படுத்தி தான் நம்ம குணமாக்க முடியும். சரிங்களா? தற்காலிகமா உங்க உணவு பழக்கத்துல தள்ளி வைங்க. இப்ப என்னென்ன உணவு பழக்கத்தை நம்பினீங்களோ அதெல்லாம் சரியோ தவறோ எல்லாம் தூரம் ஓரமா வச்சுட்டு நான் சொல்ற உணவு பழக்கத்தை பின்பற்றுங்க. உங்களுக்கு 3ஆவது நாள்ல ரிலீஸ் ஆயிரும். எத்தனை நாள்ல? 3வது நாளா ரிலீஸ் ஆயிருங்க ஐயா. முதல் நாளே ரிலீஸ் ஆனால் ஆகலாம். ரெண்டாவது, நான் எப்பயுமே 72 மணி நேரம் சொல்லுவேன். இவ்வளவு கொடூர நோய் அவனுக்கு ஒரு நாளைக்கு 48 மணி அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. 48 சிறுநீர் போறவன் அதெல்லாம் பாத்துருங்க. அவன் சொல்றான், சாமி எப்படி சாமி இது என்னால நம்பவே, அவன் சொல்றான் என்னால நம்பவே முடியலைங்கிறான். என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு கூட்டு போன் நம்பர் தரேன், கூட்டு பேசி பாருங்க. சிறுநீரா அதெல்லாம் முந்தானத்தோட போச்சு அப்படின்ட்டு. அப்படி நின்று கம்ப்ளீட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் அரெஸ்ட் பண்ணி நேத்து தான் ஒழுங்கா தூங்கிருக்கு. முந்தானத்து இந்த முதல் நாளே கொஞ்சம் தூங்கினா, 2வது நாளே தூங்கிட்டேன், 3வது நாள் நல்லா தூங்கின சாமி. 15 வருஷத்துக்கு அப்புறம் முந்தா நாள் தான் நல்லா தூங்கினா, எல்லாம் தூக்கம் வருன்ட்டேன். அதையுமே தூங்கிட்டாப்பு. அதுக்கு உணவு முறையை நான் ஒழுங்குபடுத்தி கொடுத்தேன். இப்படி சாப்பிடு, நான் என்னை கேட்காம எதையும் சாப்பிடாத, ருசியா சாப்பிடு, சுவையா சாப்பிடு. அந்த ஆசிடிட்டி சுரக்காம இருக்கிற உணவை நான் கொடுத்தேன். எது அசிடிட்டி சுரக்காம, அதாவது அந்த இது உங்களுக்கு வந்து வாத நோய் உண்டா, இது பேர் ரொமாட்டிக் ஆர்த்தடிஸ்ன்னு பேருங்க. ரொமாட்டிக், அது மூட்டு வலி வந்தா அது ஒரு பேர் வைப்பான். முதுகு வலி வந்து அதுக்கு பேர் வைப்பேன். இது பேர் கழுத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அப்படியே வீல் சேர்ல தான் போகணும். என்னது, அவ்வளவுதான். கழுத்துல வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு இழுத்து பிடிச்சிருச்சு. அப்ப கழுத்துல பெல்ட் போட்டு என்ன கழுத்து திருப்ப முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நோயே கிடையாது. உள்ளே சேர்ந்து விட்ட கழிவு, உள்ளே சேர்ந்து விட்ட கழிவு. எப்ப நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்க? 2 வயசுல பல்லு விளக்க ஆரம்பிச்சீங்க. அப்படிதான் பல்லு விளக்காது. குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் பல்லு விளக்காது. அது 1 வருஷம் 1.5 வருஷம். அதே மாதிரி விலங்கும் பல்லு விளக்காது. ஏன்னா அதெல்லாம் இயற்கை உணவு சாப்பிட்டு அது போயிருது. நாம என்ன பண்றோம், அந்த இயற்கை உணவுங்கிற தாய்ப்பாலை மட்டும் குடிக்கிறோம். அப்ப பல்லு விளக்க தேவையில்ல, குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லை. எப்ப சாதாரண உணவை அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்ப வந்து ரத்தம் கெட்டு போயிடும், உடம்பு எதிர்க்க ஆரம்பிக்கும். ரத்தம் கெட்டு போய் உடம்பு எதிர்க்காரதான், அந்த எதிர்க்கிறத அடையாளம் தான் வாயில நாத்தம் வர்றது. வாயில
நாற்றம் வர்றது. சாப்பிடல. ஆ. அந்த நாத்தம் எங்க தெரியுமா இருக்கும்? வாயிலிருந்து கீழே மலம் வருது பாருங்க. 33 அடியில அந்த ஆசிட் நிறைய உட்காந்துருக்கும். ஆசிட் உட்காந்துருக்கும், அமிலம் உட்காந்துருக்கும். அதிகப்படியானதான். ஆசிட் நமக்கு நல்லது, சளி நல்லது, எல்லாமே நல்லதுதான். ஆனால் நாம சாப்பிடுற உணவு நல்லதை கெடுத்து விட்டான். அது நியாயமா இருக்கிற சுரக்கிறது போய் அதிகமா சுரந்துருச்சு. அதாவது கொஞ்சமா இனிப்பு தின்னா பரவாயில்ல, நிறைய இனிப்பா ஒரு 10 ml தேன் குடிச்சு பாரு, நல்லா இருக்கா. அதே 1 கிலோ தேன் குடிச்சு பாருங்க, மயக்கம் வந்து ஆள் செத்துருவான். ஆ. புரியுதா உங்களுக்கு? தேன் நல்லதுதான், ஆனா அதிகமா அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதாவது அதிகமா தின்னா எல்லாமே விஷம்தான் சொல்லுவாங்க. அமிர்தமும் நஞ்சாகும் சொல்லுவாங்க. அதிகமா தின்னா அமிர்தமும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. ஆமா, நான் என்ன பண்ணிட்டேன், நாம தப்பு கணக்கு போட்டோம். தப்பு கணக்கு போட்டுட்டு எல்லாரும் திங்கிறாங்க, நானும் திங்கிறேன். அளவுக்கு மீறி திங்கிறது, தின்னு தின்னு என்ன உண்மைதாங்க. போச்சுன்னா உங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு. புரியுதா? இந்த நோயை வந்து எளிமையா இது வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒன்றும் பண்ண போறது இல்லை. இது வந்து இந்த இந்த அகத்தூய்மை என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது அப்படியே மறைஞ்சு போச்சு. யாருனால? இந்த வெள்ளைக்காரனுடைய படையெடுப்புனால. யோக மார்க்கம், வாசு சாஸ்திரம், கட்டட சாஸ்திரம் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. புரியுதுங்களா? இப்போ ஒரே வழி நமக்கு உடம்ப சுத்தம் படுத்தும் பொழுதுதான். உடம்ப சுத்தப்படுத்திக்கிட்ட பொழுது எல்லா கிரகங்களும் நேராயிரும். உங்களுக்கான கிரகங்கள், நீங்க கிரகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கிரகத்து மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, இப்ப நீங்க கிரகத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க, கோயில் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க, குலதெய்வத்தில் நம்பிக்கை வச்சிருப்பீங்க. எல்லா நம்பிக்கையிலும் உங்கள் உடம்பை காப்பாற்ற வரவில்லை. ஒத்துக்கிறீங்களா? உண்மைதாங்க ஐயா. சரி, அப்படின்னா இது என்ன தெரியுமா? அப்போ உடம்பு சுத்தமாக சுத்தமாக சுத்தமாட்ட 3 பேர் உடம்பு சுத்தம். இந்த உயிர் ஆற்றலை தக்க வைக்கணும். உயிராற்றல் தனி, உடம்பு ஆற்றல் தனி, கழிவு தனி. நான் 3ஆ பேசுறேன். இந்த உயிராற்றல்ங்கிறது அது வந்து எப்ப உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குதோ அப்பதான் அந்த உயிராற்றல் உள்ள தங்கிட்டு இருக்கும், இல்லைன்னு வெளியே போயிடும். அப்ப உயிராற்றல் தனி. உங்களுக்கு உடம்பு சக்தி இருக்கு, ஆனால் அது இயங்க மாட்டேங்குது. சரியா? உயிர் இருக்குது, உயிர் எப்படா போகணும்னு பார்த்துட்டு இருக்குது. உடலும் இருக்குது, ஆனால் உள்ள அதிகப்படியான கழிவு இருக்குது. அந்த கழிவு எடுக்க 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 உடம்பு மெல்ல மெல்ல ஆரோக்கியத்து அந்த உடல் வலிமை வர ஆரம்பிச்சிடும். உடல் வலிமை வர ஆரம்பிக்கிற வர வர இந்த வெளியே போற உயிராற்றல் உள்ள தங்கிக்கும். அது வெளியே போற காத்துக்கிட்டு இருக்குது. சில பேர் வலி தாங்க முடியாம என்னென்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? உண்மைதாங்க ஐயா. அந்த அந்த வலி உடனே நிறுத்தி ஆகணும். அந்த வலி உடனே நிறுத்தி ஆகணும். 4-5 நாளா நிறுத்தி ஆகணும். 3 நாளே வந்துடும். நல்ல, ஏன்னா இந்த பெரிய சிறுநீர் போக்கே வந்து நாம 6 மணி நேரத்தில் நிறுத்தும் பொழுது இந்த வலிகள்லாம் ஒன்றுமே இல்லை. நீ ஒன்றும் பெரிய சக்கரை நோயாளி கிடையாது, இது ஒரு வாத நோய் தான். நல்ல வேலை, சக்கரை நோய் வர வேண்டியது தப்பிச்சுட்டீங்க. வந்துட்டா அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை அந்த வீடியோ பார்த்தா வந்துட்டான். சரிங்களா? ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆக நாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த பயிற்சியை வந்து தற்காலிகமா இனிமே இருக்குது. இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது வேறு, உணவு உண்ணாமல் என்பது வேறு. உணவு உண்றது பத்திலாம் கவலை இல்லை, இல்லாத இருக்கும் பொழுது உடம்பு என்ன செய்யும், அதான் விஷயமே. இப்ப நான் சொல்றது 2ஆ பிரிச்சுக்கணும். உணவு உண்ணுதல் பத்தி குற்றம் இல்லை, ஆனால் உணவு இல்லாத பொழுது இந்த உடம்பு என்ன செய்யும்னா, உணவு இல்லாத பொழுது இந்த உடம்பு டாக்டராக மாறும். என்னவா மாறும்? டாக்டராக மாறுங்க ஐயா. சொந்த மருந்து கொடுக்கறவனா மாறாது, ஆராய்ச்சியாளரா மாறும். டாக்டர்னு யாரு தெரியுமா? சொந்த டாக்டரா மாறும். மருந்து கொடுக்குற டாக்டர் இல்ல, தானாவே குணப்படுத்துகின்ற டாக்டரா மாறி எங்கெங்க பிரச்சனை இருக்குதோ அங்க எல்லாம் போய் அங்க இருக்கிற கிருமிகளை கொண்டு சாப்பிட்டுட்டு அங்க நல்ல கிருமிகளை வளர ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா? இந்த ஓய்வு கொடுத்த உடனேயே வயிற்றுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓய்வு கொடுக்குறப்போ, அந்த சும்மா ஓய்வு கொடுக்கூட, நான் சொல்ற மாதிரி நீர் பயிற்சி செய்து பேர் நீர் மருத்துவம் 942 பேர். இந்த 942ங்கிறது திருக்குறள் எழுதப்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த 942 விதியின்படி, அந்த விதியின்படி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வயிற்றுக்கு அந்த தண்ணீரை குடிச்சு, தண்ணீரை மெதுவா கொஞ்சமா 100 ml மேல குடிக்கூடாது. எப்பவுமே அந்த வயிற்றுல ஒரு 50 மில்லி 100 மில்லி அப்படியே அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்க 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 உடம்புல உங்களுக்கு என்ன போச்சு? கிரீஸ் எல்லாம் போயிடுச்சு. கிரீஸ் போயிடுச்சு, லூப்ரிகேட்டிங் போயிடுச்சு. எப்படி வண்டி நல்லா இருக்கு, வண்டி வந்து பெட்ரோல் போட்டாச்சு, ஆனா கிரீஸ் இல்லை, லூப்ரிகேட்டிங் ஆயில் இல்லை. ஆக என்ன ஆகுதுன்னா அது போக மாட்டேங்குது. அப்ப லூப்ரிகேட்டிங் கொடுத்தாங்க, வலுவலுப்பு கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் வண்டி வாங்கி போட்டுட்டு அந்த இடத்துல கிரீஸ் போடணும், லூப்ரிகேட்டிங் ஆயில் போடணும், பெட்ரோல் போடணும். இப்ப பெட்ரோல் போட்டாச்சு, ஆனா கிரீஸ் போடலாம். அப்ப என்ன ஆகுது? கிரீஸ் எல்லாம் போயிடுச்சு, காஞ்சு போச்சு. அப்போ அந்த உடம்புல உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 230 ஜாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 230 215 ஜாயிண்ட் 216 ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்லா ஜாயிண்ட்ல இருக்கிற கிரீஸ் எல்லாம் போயிடுச்சு.
அதிகப்படி எங்க போயிடுச்சு? அந்த கீழ இருக்கிற முதுகுந்தண்டு கீழ இருக்கிற ஜாயிண்ட் அதிகமா மத்த எல்லா பக்கம் இருக்குது வலி. அங்கதான் அங்க நரம்பு மண்டலம் இருக்குதும்மா. நரம்பு மண்டலம் அங்கதான் முடியிற இடம். அப்ப கொஞ்சம் சரி. அமைஞ்சீங்க, கொஞ்சம் குமிஞ்சு நிமிந்துனீங்கன்னா மூளையில பளீர்னு அடிக்கும். மூளையில ஆ, பளீர்னு அடிக்கும். ம். அப்ப அப்ப அங்க இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் எப்படி கொண்டு வருவீங்க? லூப்ரிகேட்டிங் ஆயில் கொண்டு வர சாதாரண உணவுக்கோ, பழத்துக்கோ அந்த லூப்ரிகேட் ஆயில கொண்டு வராது. அப்ப லூப்ரிகேட்டிங் ஆயில் கொண்டு வரோம்னா, அது நெறையாவும் போடக்கூடாது. லூப்ரிகேட்டிங் ஆயில் 1 லிட்டர் போடக்கூடாது. ஒரு சக்கரத்துல ஒரு கையில ஒரு சின்ன எடுத்து அப்படின்னு வச்சா முடிஞ்சு போச்சு. அப்படி தேங்காய் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு விடுவாங்க, வீலுக்கு விடுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு விடுவாங்க. அவ்வளோன்னு போயிட்டு இருக்கு. நெறைய விட்டீங்கன்னா ஒழுதுட்டு இருக்கு. புரியுதுங்களா? பெட்ரோல் என்பது நமக்கு நமக்கு ஆரோக்கியம் இருக்கு. காற்று தான் பெட்ரோல். நல்ல சுத்தமான காற்று தோட்டத்துல தான் இருக்கிறீங்களா? கிராமத்துல இருக்கிறீங்களா? கிராமம்னு இல்லைங்கய்யா. ஊருக்குள்ள தான் இருக்கிறோம் நாங்க. காற்றோட்டமா இது இருக்குதா? வந்து கிராமம்னு சொல்ல முடியாதுங்கய்யா. காற்றோ ஓரளவு காற்றோட்டமா இருக்குதா? இன்னைக்கு பார்த்தேன் உங்க படத்த பார்த்தேன். ஒரு கதை ஒண்ணு போட்டிருந்து. காற்றோட்டம் அப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்க காற்றோட்டம் ஆமா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு 100 நாளைக்கு நீங்க அமைதியா இருக்கணும். புரியுதா? ம். சரிங்கய்யா. 100 நாளைக்கு அமைதியா இருந்தா சரிங்க. போதும். அதிகபட்சமா 30 நாள் இருந்தா போதும். 30 நாள்லயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 35, 40% குணமாக்கிடலாம். 100 நாள்ல 100% இருக்காது. சரியா? 100% இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம நம்ம உணவு பழக்கத்த நாளைக்கே மாத்திரலாம். மாத்திட்டு நான் சொல்ற மாரி செய்யுங்க. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருங்கிறது எந்த சந்தேகப்பட தேவையில்ல. அ அவநம்பிக்கைப்படாதீங்க. புரியுதுங்களா? 6 மாசத்துல 100% குணமாயிரும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க நோய் நல்லானதுக்கு அப்புறம் நீங்க தொலைபேசி பண்ணலாம். எப்ப வேணா நீங்க ஃபோன் பண்ணலாம். ஏன்னா பெண்கள காப்பாத்தணுங்கிறது தான் விஷயமே. புரியுதா? சரி, பெண்கள் வந்து சரிங்கய்யா. சாதாரண நோயற்ற வாழ்வு அவங்க புடிச்சுட்டாங்கன்னா, அப்புறம் நீங்க இத சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒழுங்கா ஏதாவது சின்ன சின்ன வேலை பண்ணல. இதவே பிறருக்கு நீங்க சொல்லி தரலாம். அதுதான் எதிர்பார்க்கிறேன். பெண்கள தான் ஆண்கள்லாம் நெறைய பேரு கேட்டுட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் இந்த வைத்தியத்த சொல்லிக் குடுத்து, நீங்க சாதாரண சின்ன சின்ன வைத்தியம் பண்ணி நீங்க யூடியூப் போட்டு, நல்லானதுக்கு அப்புறம் நீங்க எப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறா நல்லானதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். சாதாரண ஜிஹெச்ல போய் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். சும்மா பிளட் யூரின் மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரூ. 100 செலவுல. புரியுதா? அது பிளட் சரி. அது வந்து நல்லாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி? நல்லாகுது. இப்ப நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பழைய ரிப்போர்ட் மட்டும் எனக்கு குனிஞ்சு குனிஞ்சு வேலையெல்லாம் செய்ய முடியலங்க. குனிஞ்சு கொஞ்ச நேரம் வீடு கழுவ முடியல, வீடு கூட்ட முடியல. எதுவும் செய்ய முடியாது. 4, 5 நாள்ல வலி குறைஞ்சிரும். 4, 5 நாள்ல வலி குறைஞ்சிரும். 100 நாள்ல ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப இந்த உடம்புல வந்து சரி. போலி எடை இருக்குது. அத கண்டுபிடிக்கணும். உடம்புல 5 கிலோ, 6 கிலோ போலி எடை இருக்குது. உள்ள வந்து பழைய மலம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ, அதாவது ஒரு 6 கிலோ, 7 கிலோ பழைய மலம் உள்ள இருக்கு. அதாவது இந்த பெருங்குடல்ல இறுகி போய் உள்ள பழைய மலம் இருக்குது. அந்த மலத்தை எடுத்தாகணும். ஆனா பழத்தை கொடுத்தா வராது. ஏன்னா குடல் சுருங்கி போச்சு. குடல் சுருங்கி போனோன்னே இந்த பழம் என்ன உள்ள போய் வெளியே வர முடியாது உள்ள நின்று ஆசிட்டா மாறிடுது. என்னது? ஆசிட்டா மாறிடுது. ஆமா. அந்த பழைய மலத்தோட சேர்ந்து இது என்ன பண்ணுதுன்னா, நீங்க பழம் சாப்பிட்டது நல்லதுதான். குடல் சுருங்கி போச்சு. பெருங்குடல் சுருங்கி போச்சு. சிறுகுடல் அங்க பெருங்குடல் சுருங்கி காஞ்சு போன மாலை மாரி, நல்ல புது மாலை மாரி அப்படியே ஏகமா ஒரே அ அதாவது பெருங்குடல் மட்டும் 1½ மீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 7 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் இருக்கு. புரியுதா? அது என்ன சுருங்கி போய் காய்ந்து போன மாலை மாரி அப்படியே அங்க நூல் மட்டும் தெரியுது. கொஞ்சம் இடத்துல காய்ஞ்சு போன பூ தெரியுது. அப்புறம் நூல் தெரியுது. அப்படி சுருங்கி போனங்காட்டி, இந்த பழம் என்ன நல்ல பழம் பழம் போய் விஷத்தை வெளியேத்தி குடல் அடைப்பு குடல் அடைப்பு இல்லாம இருந்ததுன்னா அந்த நச்செல்லாம் கூட்டிட்டு வெளியே வரும். இங்க குடல் அடைச்சு போனங்காட்டி இந்த பழம் என்ன வச்சுன்னா தங்கிட்டு இருக்கிற விஷத்தை இழுத்துட்டு வந்த விஷத்தை பழைய விஷத்தோட சேர்ந்து கேஸா மாறி ஆசிட்டா மாறிடுது. என்னது? கேஸா மாறி ஆசிட்டா மாறிடுது. அதுக்கு பேர் எழுதின மாதிரி பழ சர்க்கரைன்னு பேர், பழ ஆசிட்னு பேர். அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஃப்ரூட் சுக்ரோஸ் போய் ஃப்ரூட் ஆசிட்டா மாறிடுது. சரி, சரிங்கய்யா. ஃப்ரூட் ஆசிட்டா மாறினா அங்கங்க உடம்பு பூரா பரப்பி விடுது. அப்ப இருக்கிற வழி போய் அதிக வழி வருது. இப்ப என்ன பண்ணோம்னா அதுக்கு ம். மாற்று பழம் நல்லதுதான். ஆனா இப்ப சாப்பிட முடியாது. அப்ப அந்த குடலை முதல்ல இந்த பெருங்குடல் புறம் கழுவணும். கழுவறக்கே 10 நாள் ஆயிரும். இந்த கழுவ வழி நல்லாயிரும். கழுவ வலி நல்லாயிடும். அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க பழம் எப்ப சொல்றேன் அப்ப சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பட்டார்னு அந்த குடல் வந்து நீங்க ஒரு ஒரு 1/2 கிலோ பழம் சாப்பிடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுக்கலாம். வாழைப்பழம் அல்லது கொய்யாப்பழம், பப்பாளி பழம் எந்த பழம்னு வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோ பழம் சாப்பிட்டு 2 மணி நேரத்துல படார்னு மலமா வெளியே வரணும். நாற்றம் ஆ, இல்லாம வரணும். அந்த வேவிச்ச என்ன கொய்யாப்பழம்னா கொய்யாப்பழம் வாடையோட தான் வரணும். வாழைப்பழம்னா வாழைப்பழ வாடையோட தான் வரணும். அந்த மாதிரி வாடை இல்லாம வந்தாதான் உண்மையான ஆரோக்கியம் நடத்தும். துர்நாற்றத்தோட வந்துச்சுன்னா உங்கள் பெருங்குடல் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா உலகத்துல எங்க பழம் நல்லாகாது.
சரி, அப்ப சரி. பெருங்குடலை சுத்தம் பண்றதுக்கான பயிற்சி நீங்க எடுத்துட்டா போதுமானது. மற்ற எல்லா 12 மண்டங்களும் சரியாயிரும். குறிப்பா 12 மண்டலம் அது எலும்பு மண்டலம் வந்துருது. புரியுதா? சரிங்க ஐயா. எலும்புல மட்டும் 212 ஜாயிண்ட் இருக்கு. எல்லா ஜாயிண்ட்டுக்கு நடுவுல நரம்பு மண்டலம் உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்க அசைச்சாலும் மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்கும். ஏன்னா இந்த அதிகப்படியான உப்பும் அதிகப்படியான சளியும் அதை நீங்க பெருங்குடல் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்ற வேண்டும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க சரி. போறேன். அதுக்கு தான் உங்களுக்கு அதை சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலம் வெளியேறணும். மாலையில ஒரு வேளை நான் சொல்ற உணவை சாப்பிட்டு செயற்கையாக அந்த பெருங்குடலை சுத்தப்படுத்தணும். அதுக்கு நல்ல உணவு தேர்ந்தெடுக்கணும். நல்ல உணவை தேர்ந்தெடுத்து மலச்சிக்கல் இல்லாத உணவை தேர்ந்தெடுக்கணும். அந்த உணவு குடலை அடைக்காம அடிச்சுட்டு வெளியே வரணும். குடலை அடைக்க கூடாது. இருக்கிற விஷத்தையும் தூக்கிட்டு வரணும். குடலை விரிச்சும் கொடுக்கணும். குடலை விரிச்சும் கொடுக்கணுங்க ஐயா. நீங்க செய்யறது எல்லாமே எதிராக போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் வணிக நோக்கத்துக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. இயற்கை உணவு பிசினஸ் தான், அப்புறம் யோக மார்க்கம் பிசினஸ் தான். இது அப்படி இல்லை. இது விடுதலை பெற்றுச்சுன்னா 100 ஆண்டுக்கு எந்த நோயும் வராது. ஏன்னா நீங்க இந்த வாத பித்தம் கபத்தையே கட்டுப்படுத்தி காற்றில் இருக்கிற புரோட்டீனை உள்ள எடுத்துக்கணும். காற்றுல நைட்ரஜன் இருக்குல்ல, நைட்ரஜன் புரோட்டீனா மாறும். காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் எனர்ஜியா மாறிடும். காத்துல ஆர்கான் ஒரு வாயு இருக்கு, அது முக்கியமான வாயு. அந்த ஆர்கான் வாயு உள்ள போய் எனர்ஜி கொடுக்கும். காத்துல கார்பன் இருக்கு, இந்த நாளும் உள்ள எனர்ஜியா மாறிடும். எனர்ஜியா மாறிடுதுன்னா மயக்கம் கிருகிருப்பு அதே எனர்ஜி ஃபுல்லா கொடுக்கும். பசி தாகம் கட்டுப்பாட்டுல இருக்கும். அந்த எனர்ஜி உள்ள வர்றப்போ பசி மயக்கம் கிருகிருப்பு சோர்வு நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி எந்த மயக்கம் வராது. உடம்பு அப்படியே அழகா இயங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் 100 நாள்ல எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் 72 மணி நேரத்துல ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை மணி நேரத்துல? 72 மணி நேரத்துல. அதுல இருந்து நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் தான். அப்ப உங்களுக்கு தினம் பாடம் நடத்தும். இந்த ஒரு மாசம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு 3 நாள் தான் கொடுப்பேன். இது கடுமையான விளையாடும். 1 மாசம் சரிங்களா? 1 மாசம் கொடுப்பேன். ஒரு 60 வகுப்பு எடுப்பேன். 60 வகுப்புக்குள்ளேயே உங்களை எல்லாம் புரிய வச்சிருவேன். நீங்க சொந்த மருத்துவரை நீங்க மாறிடுவீங்க. ஒரே மாசத்துல சொந்த மருத்துவரை மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் எந்த தொந்தரவும் பண்ணாது. அந்த சாப்பிட்ட உணவை அது சைவமா இருக்கலாம், அது அசைவமா இருக்கலாம், அது இயற்கை உணவு எதுவானா இருக்கலாம். எதை சாப்பிட்டாலும் அது உடலை தங்காது பாத்துக்கிற மாதிரி பயிற்சி முறை சொல்லிடுவேன். ஆனா அந்த உணவு உள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா எல்லா நோயும் உண்டாக்கும். புற்றுநோய் கூட வரும். என்னது? எந்த உணவும் உள்ள இருக்கக்கூடாது. சாப்பிடணும், வெளியே வந்துடணும். சாப்பிடணும், வெளியே வந்துடணும். சாப்பிட்டோம்னா அந்த உடம்புல சேராம பார்த்துக்கணும். அந்த வாதம் பித்தம் சபம், வாதம் பித்தம் கபம் சொல்லலாம், அல்லது அசிடிட்டி. அசிடிட்டி எப்பயுமே சைபர்லயே இருக்கணும். அசிடிட்டி இருக்கணும். அது மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. அசிடிட்டி இருந்தா தான் ஆரோக்கியம். அந்த அசிடிட்டி அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போக பூஜ்ஜியத்துல நிக்கணும். பூஜ்ஜியம்னா அமைதியான நிலைன்னு இருக்கும். என்னது? அமைதியான நிலைங்க. அந்த அமைதியான அந்த ஆசிட் அப்படியே இருக்கணும். எப்ப எப்ப சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசிட் எடுக்கிற மாதிரி உணவு சொல்லிப்பாங்க. ருசியா இருக்குதா, அந்த ஆசிட் எடுக்கிற மாதிரி உணவா இருக்கு. ஆசிட் சுரந்தாலும் அது இழுத்துட்டு சருன்னு 1/2 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அது மலத்தை விட்டுட்டு வெளியே போய் மலத்துல வெளியே வந்துடணும். அந்த மாதிரி உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சிட்டோம்னா நம்ம உணவை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் திருமலர் சொன்னார், இது 3000 சொன்னார். காற்றை பிடித்துக்கொள், காற்றை சுவாசமா மாத்திக்க, காற்றை எனர்ஜியா மாத்திக்கோ, மரணம் வராதுன்னு சொன்னார். நாம என்ன பண்றோம்? தவறான பழக்கத்தின் காரணமாக 10,000 ஆண்டு பழக்கத்தின் காரணமாக உணவு மேல அதீத நம்பிக்கை வச்சுட்டோம். உணவு மேல அதிக நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஆமா வாய்க்கு அடிமையான காட்டி, அதாவது காதுல நல்லதெல்லாம் கேட்கறத மறந்துட்டோம். அதை செவிக்க வள்ளுவரே சொல்றாரு, நல்ல உண்மைகளை கேளுங்க, காதுல கேளுங்க. காதுல கேட்காத நேரத்துல மட்டும் வயிற்றுக்கு ஏதாவது கொஞ்சோன்னு சுவை கொடுக்குன்னு சொன்னார். அதாவது காதுல நல்ல செய்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நல்லா கேட்டு கேட்டு சலிச்சு போனதுக்கு அப்புறம் வயிற்றுக்கு ஏதாவது கொஞ்சமா போடுங்கிறார். செவிக்கு உணவு இல்லாத பொழுது, செவிக்கே உணவு இல்லை, நல்லது கேட்டாச்சு, சரி செவிக்கு உணவு இல்லையா, சிறிது ஏதாவது வாயில போட்டு பார்க்கலாம். அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்கணும். தவிர எப்ப பாரு காலையில் திங்கிறது, மத்தியானம் திங்கிறது, சாயங்காலம் திங்கிறது, காப்பி திங்கிறது, கூப்பி திங்கிறது, புடலங்காய் திங்கிறது, பீக்கிங்காய் திங்கிறது, அதை திங்கிறது, இதை திங்கிறது, போண்டா சுட்டு திங்கிறது, மழை பெஞ்சிட்டு கொஞ்சோண்டு மழை பெஞ்சிட்டாவே பஜ்ஜி மிளகாய் திங்கிறது, கொஞ்சோடு மழை பெஞ்சிட்டாவே போண்டா திங்கிறது, கொஞ்சோண்டு மழை பெஞ்ச வாரமான கறி திங்கிறது, ஞாயிற்றுக்கிழமை திங்கிறது, திங்கக்கிழமை கறி எடுக்கிறது, தலைக்கறி திங்கிறது. இதெல்லாம் யார் சொன்ன? இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆச்சு? இதெல்லாம் நோய் தான் ஐயா வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். நீங்க இதை நான் சொல்றதெல்லாம் சாப்பிடலாம். எப்ப சாப்பிடலாம் தெரியுமா? நீங்க எங்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். நோய் நல்லா எங்கிட்ட சர்டிபிகேட் கொடுக்கணும். நோய் நல்லாகணும். புரியுதுங்களா? நோய் நல்லானதுக்கு அப்புறம் நீ என்னென்ன உணவு சொன்னீங்க அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து அது என்னென்ன தொந்தரவு பண்ணணும்னு நீங்க அதே என்கிட்ட சொல்லணும். இப்ப இதுல என்னென்ன பண்ணுது நீங்க சொல்லணும். இப்ப நான் ஏற்கனவே சாப்பிட்டீங்க, அதையும் சாப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்களே செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா
எந்த உணவை நீக்கலாம், எந்த உணவை சாப்பிட உங்களுக்கே புரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு டாக்டரா மாறி சீவன் வந்து உள்ள உட்காந்துக்கும். எல்லா கடவுளும் வராது, சீவன் வந்து உள்ள உட்காந்துக்குவான். சீவன்னா ஜீவன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப சரி, உடம்பை சரி. சாக்கடையா மாத்திட்டோம். இப்ப நான் எனக்கு நோய் வந்து 30 வருஷம் ஆச்சு. நம்ப முடியுதா? முடியலங்க ஐயா. ஏன்னா நான் ஜீரண நீரை கட்டுப்படுத்துறவன். அதாவது பசியவே கட்டுப்படுத்துறவன். என்னது? பசியவே கட்டுப்படுத்திட்டீங்க. பசி தாகத்தை கட்டுப்படுத்துறவனை கண்டு எல்லா இயற்கையும் நடுங்கும். ஆ. எல்லா கடவுள் நடுங்குவாங்க. எங்கிட்ட எந்த கடவுள் கடவுள் உண்டுன்னு பேசினாலும் கோவிக்க முடியாது, கடவுள் இல்லைன்னு பேசினாலும் கோவிக்க முடியாது. ஏன்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தி தவ வாழ்க்கையில வாழ்றவன எந்த தீய சக்தி நெருங்க முடியாது. நான் விரும்புற வரைக்கும் உயிர் என்னோட இருக்கு. நான் எப்ப விரும்புறேனோ அப்பதான் உயிர் வெளியே போகணும். ம். அப்படின்னு இதுதான் இந்தியாவுல முதல் முறையாக. ஏன்னா இது இது வந்து நல்ல வேலை யூடியூப் இருக்கிறனால இது வெளியே வந்துருச்சு. இல்லாட்டினா வெளியே வராது, வெளியே வராது. இல்ல வராதுங்க ஐயா. இப்ப பாருங்க, ஒரு பிஹெச்டி ஒரு வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி படிச்ச டாக்டர் அவங்க. அவங்க தான் உண்மையான டாக்டர். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு நோயின் போய் மருந்துகிட்ட போய் மாட்டிக்கிட்டானுங்க. மாட்டிட்டு படாத பாடுபட்டு புற்றுநோய் வர்ற அந்த மருந்தை தின்னு தின்னு புற்றுநோய் வரைக்கும் போயிடுச்சு. மருந்தே புற்றுநோய் உண்டாக்கி கொடுச்சு. உண்மைதாங்க வயசு ஐயா. 39 வயசு. இதுக்கு பிஹெச்டி எஸ்ஆர்எம் கல்லூரியில, நான் திருச்செங்கோட என்ன எஸ்ஆர்எம் கல்லூரின்னு நினைக்கிறேன். அந்த கல்லூரியில பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. நல்லா படிக்கிற பொண்ணு. கடைசியில சரி. பயோடெக்னாலஜி பிஹெச்டி. அவங்க டாக்டர். அவங்க டாக்டர்னா ஆராய்ச்சியாளர் தான் டாக்டர். இவன் டாக்டர் கிடையாது. இந்த வெள்ளைக்காரன் தப்பா கொடுத்துருக்கான். இவனுக்கு மெடிக்கல் ஆ. பிராக்டிஸ் பேர், மருந்து மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்க முடியும். இவங்க மருந்தாளர்னு பேரு. இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் பேர் மருந்தாளர்னு பேர். அவனுக்கே புற்றுநோய் வந்து அவனாலே குணமாக்க முடியாது. எல்லா டாக்டருமே நோயில தான் சாகுறாங்க. எல்லா டாக்டரும் நோயில தான் சாகணும். எல்லா டாக்டரும் நோயில தான் சாகணும். அதுதான் உண்மை. அவனும் நோயில தான் சாகணும், அவன் பொண்டாட்டி நோயில தான் சாகணும், அவன் புயலையும் நோய் தான் சாப்பிடும். ஏன்னா மருந்தை சப்ரஸ் பண்ணலாமே தவிர நோயை குணமாக்க முடியாதுன்னு அந்த அலோபதி மெடிக்கல் சயின்ஸே சொல்லுது. யாருனாலே நோய் குணமாக்க முடியாது. இயற்கை வழியில மட்டும் குணமாக்கலாமே தவிர அலோபதி மேல குணமாக்க முடியாது அப்படிங்கறது அலோபதியோட கான்செப்ட். அதனாலதான் இயற்கை மருத்துவத்தை அவங்க அழிச்சாங்க. அவங்க இயற்கை மருத்துவத்தை அழிச்சிட்டாங்க ஐயா. ஏன்னா இயற்கை மருத்துவம் அழிச்சாதான் அலோபதி வளரும். என்னது? இயற்கை இதை அழிச்சாதான் அலோபதி வளரும். ஆமா, அலோபதிங்க தெரியுமா? அலோபதினா இங்கிலீஷ்காரனு கிடையாது. அலோபதினா இயற்கைக்கு எதிரான மருத்துவம்னு அர்த்தம். அலோன்னு எதிரானது, பதினா வழி. இயற்கைக்கு எதிரான வழிதான் அலோபதி. இந்த அலோபதிங்கிற வார்த்தை வந்து ஜெர்மனிக்காரன் கொடுத்தது, இங்கிலீஷ்காரன் கொடுத்தது அல்ல. டாக்டர் ஹானிமன் அவர் தான் ஹோமியோபதியில உலக புகழ் பெற்றவர். அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பண்ண சின்ன இந்த பில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சார். பில்ஸ் கண்டுபிடிச்சி அவர் மெடிசின் அவங்கள மெடிசின் கொடுத்து ஆளை கொண்டுட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாரு, இல்ல உடம்பு வந்து நீ மருந்தினால் நோய் விஷத்தை கொடுத்து விஷத்தை சரி பண்ண முடியாது. இந்த உடம்புக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு அதை கொடுக்கணும். நீ என்ன பண்ற, எங்கேயே சம்பந்தம் எல்லாமே ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்து நல்லாக்குற. அது குறிப்பாக பெட்ரோல் கெமிக்கல் தான் அவங்க கொடுக்குறான். எல்லாம் நீங்க சாப்பிட்ற எல்லா மருந்துமே பெட்ரோல் கெமிக்கல். மூலிகையிலிருந்து எடுக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க சாப்பிட்ற எல்லா டேப்லெட்டுமே பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அதோட வேஸ்ட் கழிவு இருக்குல்ல, அந்த கழிவில் இருந்து மருந்தை பிரிச்சு எடுத்து சப்ரஸ் பண்ற நோயை கண்டுபிடிச்சான். சப்ரஸ் பண்ற மருந்தை கண்டுபிடிச்சு ஒரு நோய்க்கு ஒரு மருந்துனா 100 நோயை 100 மருந்து கொடுனா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 நோய் இருக்குது. 15 நோய்க்கு 15 மாத்திரை கொடுக்கணும். புரியுதா? ஒரு மாத்திரைக்கு 20 ரூபான்னு வச்சா 15 மாத்திரைக்கு என்னாச்சு? 300 ரூபா ஆச்சு. நீங்க இது அதிகமாயிட்டே போகுமே தவிர வருஷத்துக்கு மாசத்துக்கு 4000 3000 5000 5000 செலவாயிட்டே போகும். இதுதான் அதனுடைய தியரி. ஏன்னா அது வந்து இப்ப நான் சொல்றது, உங்களுக்கு நீங்களே உடம்ப கழுவுங்க. எப்படி பல்ல கழுவுற மாதிரி குடலை கழுவுங்க. பழைய பாடலே இருக்குது. அதாவது காயமே இது மெய்யடா, காயே ஒரு பாட்டு, என்னமோ பாட்டு தங்கவேலு பாடிட்டு தங்கவேலுமே அவன் பேர் என்ன ஒருத்தன், அவன் 2 பேரும் பழைய பாட்டு. அது சொல்லுவாங்க, காயமே இது மெய்யடா, இதை கண்ணும் கருத்து வெய்யடா. சரி, பசி வந்து வாயை கெடுத்ததடா, அந்த உணவை வந்து குடலை கெடுத்ததாடா, குடலை கழுவினா நோய் இல்லடான்னு அந்த பாட்டே பாடுறான். அடாடா, அற்புதமான பாடம். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, பசியை கெடுத்தது வாயு, அந்த பசியை கெடுத்தது வாயை கெடுத்தது உணவு, உணவு வந்து எதை கெடுத்தது? பெருங்குடல் கெடுத்து விட்டுருச்சு. பெருங்குடல் கெடுத்தோடனே என்ன ஆகி போச்சுன்னா அடைச்சு போச்சு. அந்த குடலை சுத்தம் பண்ணிட்டே சரியா போச்சு. அந்த குடலை சுத்தம் தானாவே சுத்தமாகணும். அவசரத்திற்கு இனிமே பயன்படுத்தலாம். ஏதாவது மலச்சிக்கல் வந்தா மட்டும்தான் நீங்க அதை தற்காலிகமா பயன்படுத்தலாமே தவிர, தினம் ஏற்கனவே அடைச்சி ஏற்கனவே வந்து என்ன ஆகி போச்சு, சுருங்கி போய் அடைச்சு கிடக்குது. சும்மா தண்ணி விட்டுட்டு இருந்தா எப்படி வரும்? ஒண்ணுமே வராத. ஏற்கனவே உள்ள அடைச்சாச்சு, ஏற்கனவே குடலுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது. அடைஞ்சு
இறுகி போய் கிடக்குது. வெறும் தண்ணி விட்டீங்கன்னா தண்ணி தான் வருமே தவிர அந்த புழுக்க வெளியே வராது. பழைய மலம் வராதுங்களா ஐயா? வராது. அப்படி வந்துருந்தா நோய் நல்லா ஆ, இருக்குமா உங்களுக்கு? அதான் தெரியலங்க ஐயா. இல்ல இல்ல, இது புரிஞ்சுட்டா தான் வரணும். இந்த இது- ஃபர்ஸ்ட் டைம் இனிமா குடுக்கும்போது அந்த மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல்லுங்க ஐயா. துளி துளி அந்த புழுக்க மாதிரி எல்லாம் வந்தது. ம். அப்போ இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகி 6-7 வருஷம் ஆகுதுங்க. அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. இப்ப வந்து ஓரளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேங்க ஐயா. ஆனா குனிஞ்சு என்னால வேலை செய்ய முடியல. இடுப்பு வலிக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல என்னால உட்கார முடியலங்க ஐயா. அந்த வலி இருக்கு. அததான் சொல்றேன். முன்ன அப்ப இருந்ததுக்கு பரவாயில்ல. ஆனா வலி க்யூரா சரியாவலைங்க எனக்கு. ஆகாது ஆகாது ஆகாது, புரியுதுங்களா? ஆகாதுங்கிறதான் வேலை. நீங்க வந்து இந்த உணவு நம்பிக்கையும் பழத்தின் மேல் நம்பிக்கையும் இதை வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் குணம். அதெல்லாம் அந்த நம்பிக்கையெல்லாம் தப்பு நான் சொல்ல வரேன். அந்த நம்பிக்கையெல்லாம் தப்பு. அந்த பழம் வந்து யார் சாப்பிடணும் தெரியுமா? யோகிகள் மட்டும் சாப்பிடணும். யார் சாப்பிடணும்? யோகிகள் மட்டும். சாப்பிட்டு 2 மணி நேரத்துல மலமா வெளியே அதாவது அந்த மலம் வந்து எந்த வாடையும் இல்லாம வெளியேறணும். 2 மணி நேரத்துல வெளியேறணும். எத்தனை மணி நேரத்துல? 2 மணி நேரத்துல. அது நடக்காது, யாருக்கும் நடக்காது. அப்படி சாப்பிட்டு 2 மணி நேரத்துல வெளியே எடுத்துருவீங்களா நீங்க? இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு தாங்க ஐயா வருது. அது அப்ப அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சரி அப்படி லேட்டா வந்தாலே உள்ள ஆசிட் அதிகமா இருக்கு. ஆசிட் அதிகமா இருக்கு. போட்ட உடனே வெளியே வந்துட்டா அது நோய் நல்லாயிரு. போட்டு 24 மணி நேரம் கழிச்சதுன்னா அது அங்கங்க நின்று அழுகி நுரை மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். நுரை மாதிரி கேஸ் உற்பத்தி ஆகி எல்லா பக்கம் ஆசிட் பரப்பி விட்டுரும். புரியுதா? புரியுதுங்க ஐயா. இதுக்கு பேரு கார்போனிக் ஆசிட்னு பேரு. அந்த கார்போனிக் நல்ல வேளை மாரடைப்பு வராம போச்சு. பழம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உள்ள போய் கேஸ் ஏறிடுதுன்னா அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஓ. நிறைய பேரு கொக்கோ கோலா சாப்பிட்டு இறந்து போனாங்க. அது வந்து போலியான கார்போனிக் ஆசிட், போலியான பழச்சக்கரை. போட்டி போட்டு 1 லிட்டர் குடிக்கிறவங்களா இருக்கிறான். 2 லிட்டர் பாட்டில் ஒட்டுறா குடிக்க. நம்ம இறப்பையே பாத்தீங்கன்னா 300 ml மேல பிடிக்காது. 300 ml 400 ml சரி. போட்டி போட்டு தேவையில்லாம 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, தேவையில்லாம 2 லிட்டர் கொக்கோ கோலா குடிக்கிறது. குடிச்சு கேஸ் ஃபார்ம் ஆகி அட்டாக் வந்து செத்து போன பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம். இதெல்லாம் தப்பு. ஆக பழம் எப்படி சாப்பிடணும்? பழம் வந்து தவறு. இப்ப சாப்பிடக்கூடாது. நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் பழம் சாப்பிட்டா 2 மணி நேரத்துல வெளியே வரணும். இப்ப உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, தூய தண்ணீரும் மருந்தடிக்காத காய்கறியும் தான் இப்ப தேவை நமக்கு. புரியுதா? மருந்தடிக்காத காய்கறி கிடைக்காதுங்க ஐயா. அதைத்தான் நீங்க தேடணும். அது நான் சொல்லி தர்றேன். மருந்தடிக்காத காய்கறிகள். பப்பாளிக்காய் வந்து மருந்தடிக்கும். பப்பாளி மரத்துக்கு யாரும் மருந்தடிக்க மாட்டாங்க. புரியுதா? வீட்டுல இருக்கிற பப்பாளி ஒரு 4-5 நாள் முதல்ல தப்பிக்கிறதுக்கான வழி பாருங்க. அப்புறம் நான் வந்து சாதாரண காய்கறியை நம்ம பண்ணிக்க. அந்த சாதாரண காய்கறியில் இருக்கிற விஷத்தை எடுக்க நான் சொல்லி தரேன். புரியுதா? சாதாரண காய் கேரட்டு, பீட்ரூட், புடலங்காய், பிக்கு எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல உணவு உலகத்துல மண்புழு கொண்டு போட்டு தான் கொண்டு வர்றாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சா மண்புழு செத்து போயிடும். மண்புழு தான் உண்மையான சத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்ப வந்து மண்புழு போட்ட உரமே கிடையாது, அது பூமியே கிடையாது. எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டாச்சு, கொண்டாச்சு. அப்போ விஷத்தை அடிச்சுதான் கையில புடலங்காய் கொடுப்பாங்க. அப்ப அந்த விஷத்தை அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகாது. 2வது அது ஆசிட் அதிகமாக்கிடும். புரியுதா? இப்ப நம்ம தற்காலி என்ன பண்ணலாம்? பப்பாளி காய் வச்சுக்கலாம், தற்காலிகமா முருங்கைக்காய் வச்சுக்கலாம். சொந்தமா இருக்கிற கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். சுத்த மருந்தடிக்காத கீரையை கிடைச்சா பாருங்க, வாங்கிக்கலாம். ஆனா முருங்கைக்கீரைக்கு யாரும் மருந்தடிக்க மாட்டாங்க. புரியுதா? சரி, பப்பாளி காய்க்கு பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை இருக்குதுங்க. சரி, பொன்னாங்கண்ணி முருங்கை, வெங்காயம் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சுக்கலாம். புரியுதா? அவசரத்துக்கு வச்சுக்கலாம். அதையும் கூட அது கரெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்பளம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்பளம் கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட்லாம் வாங்கி வச்சுக்க. சுத்தமான ஆற்று தண்ணியை பயன்படுத்திக்கலாம். சுத்தமான ஆற்று தண்ணி போதுமா? ஆற்று தண்ணி இருக்குதா? இருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு நாள் ஆற்று தண்ணி வருங்க. ஆற்று தண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெயெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெயில கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்கணும், தேங்காய் இருக்கணும், விளக்கெண்ணெய் இருக்கணும். வாங்கி வச்சுக்கோங்க. ஆமாம், எல்லாம் வச்சுக்கணும். அப்புறம் அப்பளம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஊறுகாய் ஏதாவது சுத்தமான ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நீங்கள் ஊறுகாய் ஏதாவது கொஞ்சம் 100 கிராம் இருக்கணும். எல்லாம் நம்ம சுவையை கொடுத்து தான் அந்த கிடைக்கணும். சுவையை கொடுத்து தான் சரி பண்ணணும். அப்புறம் இனிமே கேன் இருக்குது, அவ்வளோதான்.
பூண்டு ஊறுகாய் தான் வாங்கணுங்களா? ஆ, ஏதோ ஒரு பூண்டு ஊறுகாயோ, தக்காளி ஊறுகாயோ, பிரண்டு ஊறுகாய் ஏதாவது ஒண்ணும் கொஞ்சம் சுவைக்கு அது சாப்பிடும் பொழுது இந்த மனதையும் ஆ, மனதை மனதை ஏமாத்தி நம்ம சாப்பிடுற உணவு போலியான ஒரு சுவை கொடுத்து உள்ள தள்ளி அந்த பெருங்குடலை சுத்தம் பண்ண இருக்கணும். உடம்புல வந்து ஆக்சிஜன் அதிகமாகணும். இப்போ உங்களுக்கு பிராண சக்தியே இல்லை, கொஞ்சம் கூட பிராண சக்தி கிடையாது, கொஞ்சம் கூட ஆக்சிஜனே கிடையாது, ஆசிட்டா மாறிடுது. இந்த அது இப்போ என்னது நம்ம உங்க உடம்புல அதிகப்படுத்தணும்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகப்படுத்தணும். அதுக்கு பேர் நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடு உடம்பு உள்ள போனா தான் உடனடியே வலி குறையும். உடனடியா வலி குறையும். அதுக்கான பயிற்சி தான் நான் கொடுக்க போறேன். அது டாக்டர் ஒருத்தர் 1996 டாக்டர் ஃபெரிட் முரான்னு ஜெர்மனி அமெரிக்க டாக்டர் அவர் தான் சொன்னாரு, உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிற பியூர் வெஜிடபிள் பியூர் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா சாப்பிட்டா தான் மரணம் தடுக்க முடியும்னு நோப்பு பரிசை வாங்கினார். ஆனா உலகத்துல யாருமே பின்பற்றுறது இல்லை, யாருமே பின்பற்றுறது இல்ல. அவரே பின்பற்றாம கொடிய நோய் வந்து செத்து போனார். அவர் தான் நோபல் பரிசு கண்டுபிடிச்சாரு. இப்ப நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் என்ன எடுத்துக்கிட்டேன், அடுத்து நான் பிராக்டிஸ் பண்றேன். அவர் சரி, பிராக்டிஸ் பண்ண கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் அதை நான் அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு ஆரோக்கியம் வந்துருச்சு. எனக்கு அவர் நல்லவரா கெட்டவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம பயன்படுத்துற மாதிரி அதுதான் நமக்கு தேவை. என்னது கண்டுபிடிச்சு பயன்படுத்துறோம் இல்லையா? நான் பயன்படுத்த எனக்கு அப்ளை பண்ணுது. அவர் சொல்றது கரெக்டா போச்சு. அப்ப அப்ளை பண்ற சரியா போச்சு. வேணும்னா ஏதாவது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டேன்னா இட்லி திங்க வேண்டியதுதான். இல்லையா இந்த காய்கறி சாப்பிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த நைட்ரிக் ஆசிட் ஃபுட்டு சாப்பிட்டு அந்த அந்த இட்லியை வெளியே எடுத்துருவான். அந்த இட்லியை வந்து அந்த இட்லி வெளியே எடுத்துருவான். இந்த நைட்ரிக் ஆசிட் ஃபுட்டு சாப்பிட்டு அந்த இட்லி வெளியே எடுத்துருவான். இட்லி ஆசைக்காக சாப்பிட்டது. ஆசைக்காக சாப்பிடுறது. இட்லியில ஒரு அளவும் கிடையாதுமா. இட்லி வேறு இட்லி வேணா திம்பானா, அதுக்கு கறி குழம்பு வேணும், மோர் குழம்பு வேணும், தக்காளி குழம்பு வேணும், இதெல்லாம் மசாலா குழம்பு இருந்தது இட்லி இழுவாங்க. வேறு இட்லி வேணா திம்பானா, சேர்த்து போயிடுவான். ஆமா ஆமாங்க. எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்க. நாம பண்றதுல கொஞ்சத்தை அக்கிரமம் பண்றோம். இட்லிங்கிறது பலகாரம், ஆரோக்கியம் கிடையாது. அதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா, தீபாவளிக்கு ஒருக்கா, ஆடிக்கு ஒருக்கா, அந்த புட்டு சுட்டு அன்னைக்கு ஒரு புட்டு சுட்டு மசால் போட்டு அரைச்சி கறி தின்னு போட்டு வயிற்று எப்படி போன மாட்டம் 2 நாளைக்கு தூங்குறது கண்டுபிடிச்சது. போன மாட்டம் 2 நாளைக்கு தூங்குறது கண்டுபிடிச்சது. அதை தினம் தின்னீங்க, மாட்டிக்கிட்டீங்க. என்னது டெய்லி சாப்பிட்டு மாட்டியாச்சுங்க. இப்ப புரியுதா என்னங்கிற எங்க தப்பு நடக்கு? நீங்க தான் காரணம், குற்றவாளி. அவன் என்ன பண்ணுவான், நோய் நல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு, சப்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாடிக்கையான மத்த பிசினஸ். நீங்க இட்லி திங்கிறீங்க, அது பிசினஸ். மாத்திரை திங்கிறீங்க, அது பிசினஸ். ஒன்னா நீங்க சொந்தமா ஆட்டணும் அல்லது கடையிலே வாங்கி திங்கணும். அவனுக்கு வியாபாரம் நடக்குது, உங்களுக்கு நோய் நல்லாகல. மாத்திரை வியாபாரம் நடக்குது, இட்லி வியாபாரம், இட்லி மாவு வியாபாரம் நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில் நீங்க மட்டும் மாட்டிக்கு போறீங்க, உங்க பணம் எல்லாம் போச்சு, ஆளும் போயிருவீங்க. புரியுதா? இப்ப இததான் உண்மை. இதெல்லாம் வீடியோ பண்ணி போட்டாச்சு. இப்ப வீடியோ ஓடிட்டு இருக்குது, குரல் மட்டும் போயிட்டு இருக்குது, யாருன்னு தெரியாது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இதை அனுப்புறேன், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நான் சொல்ற பொருளை வாங்கி வச்சுட்டு நேர்ல வாங்க. புரியுதா? நான் சொல்லும் இதெல்லாம் முதல்ல பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. இப்ப உங்களுக்கு அனுப்புறேன். இப்ப காலையில போட்ட வீடியோ எல்லாம் அனுப்புறேன். 60 வயசு 70 வயசு 100 வயசு எல்லாம் நீ பாத்துருங்க. எல்லாம் நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க. சரியா? நன்றி, வணக்கம். பயப்படாதீங்க. வீட்டுல இருந்தே பயிற்சி எடுத்துக்கலாங்களா? நாளைக்கே நீங்க வந்தாலும் சரி, நாளைக்கே வந்தாலும் சரி. சரியா? உங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு. இல்ல 2-3 நாள் கழிச்சு வந்தாலும் யோசனை பண்ணுங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. புரியுதா? இப்ப எத்தனை நாளுங்க எங்க தங்குற மாதிரி இருக்கும்? 3 மணி நேரம். என்னோட 3 மணி நேரம் தங்கினா போதும். 3 மணி நேரம் தங்கினா போதும். சரிங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் 50,000 எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு 1 மாசம் பயிற்சி. சரியா? அந்த 1 மாச பயிற்சி வந்து நாங்க வீட்ல இருந்தே பண்ணிக்கிற மாதிரியாங்க? ஆமா, வீட்ல இருந்தே பண்ணிக்கங்க. ஓகேங்க. இன்னும் தேவையில்லை. கம்மி ஃபீஸ்ல பயிற்சி இருக்காங்க. அது உங்களுக்கு 2 நாள் பயிற்சி. அது 2 நாள் பயிற்சி மட்டும் போனா வெறும் 10,000 தான். அதுக்கு அது போதுமாங்க எங்களுக்கு? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். எல்லா ரிசல்ட் ஒண்ணுதான். ஆனா அந்த 3 நாள் தான் கைட் பண்ணுவேன். இது 60 நாள் கைட் பண்ணி காப்பாத்திடுவேன். நீங்க 3 நாள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சு முன்னேறிக்கலாம். செலவு மிச்சம். சரி சரிங்க. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. என்னம்மா? அந்த எல்லாமே 3 நாளையில சொல்லி கொடுத்துருவீங்க? எல்லாம் 3 நாள் சொல்லி கொடுத்துருவேன். 3 நாள் 6 வகுப்பு வேற ஆன்லைன் நடத்துவேன். காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஆன்லைன் நடத்துவேன். அதுலயும் அது போய் இடையில கூப்பிட்டு பேசுவேன். இடையில கூப்பிட்டு வீடியோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பேன். நீங்க அதன்படி சாப்பிட்டு இருந்தா போதும், மட்டும் நோய் நல்லா ஆயிரும். உங்களுக்கு 1 மாசம் டாக்டர் ஃபீஸ் வேணாலும் நீ கட்டிக்கங்க, 3 நாள் டாக்டர் ஃபீஸ் வேணாலும் கட்டிங்க. நீங்க தான் வசதிக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கங்க. இல்லையா நல்லா ஆனது போட பணம் கொடுக்கலாம். அப்ப நல்லா போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப கூட நீங்க 50,000 கொடுக்கலாம் இல்லையா?
குடுக்கலாங்க ஐயா. கண்டிப்பா குடுக்கலாம். அப்ப நீங்க 2 நாள் பயிற்சி எடுத்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க 3 மாசம் நல்லா இருப்பானா எனக்கு தானா வந்துடும். புரியுதா? சரி, சரிங்க ஐயா. நீங்க குடுக்கலன்னு வேற யாராவது எனக்கு குடுத்துருவாங்க. வேற யாராவது எனக்கே குடுத்துருவாங்க. இப்பவே எனக்கு காலையில 2 பேர் குடுத்துட்டாங்க. பணம் வச்சுக்கன்னு குடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, சரிங்க ஐயா. பணம் வச்சுக்கன்னு குடுத்துட்டு போயிட்டாங்க. நான் பாத்துக்கிறேங்க. நான் இந்த பணத்த நீங்க வச்சுக்க. எங்களுக்கு இந்த பணம் பிரயோஜனமே இல்ல. நீங்க வச்சுக்கன்னு குடுத்துட்டு போயிட்டாங்க அவன். இந்த அதான், காகித அதான் ஐயா. பணத்தினால் இந்த காகித பணத்தினால எந்த நன்மையில நல்லா தெரியும் எனக்கு. உண்மைதாங்க ஐயா. காகித பணத்தினால் தடை இருக்குமானால், நீங்க இந்த 2 நாள் பயிற்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த காகித பணம் மிச்சமா இருக்காது குடுத்துட்டு 1 மாசத்துல உங்களுக்கு குணம் ஆயிரும். 100 அதிகபட்சம் 180 நாள். அதிகபட்சம் 180 நாள். அந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது வந்து 3வது உடம்பே சொல்லி கொடுத்துரும். உடம்பு மனமும் சொல்லி கொடுக்கும். உடம்பு மனமும் சொல்லிக் குடுத்துருங்க ஐயா. தூக்கம் நீங்க ஒழுங்கா தூங்கவே முடியாது. புரியுதா? ம். ஒழுங்கா தூக்கம் ஓகே. நான் இடுப்பு வலி வந்தப்ப ஸ்டார்ட்டிங்லாம் நான் தூங்கவே மாட்டேங்க ஐயா. இப்ப ஓரளவுக்கு தூங்கிர்றேன். அசைஞ்சு படுக்கிறப்ப என்ன ஆகும்? அசைஞ்சு படுக்கிறப்ப அது ஆனா ஒரே நிலையில படுக்க முடியலங்க ஐயா. பெரண்டு பெரண்டு படுத்துக்கிட்டு இருப்பேன். அது சரி. ஒரே நிலையில படுக்கணும். அமைதியா படுக்கணும். பெரண்டு படுத்தா வலி பிடிக்குமே உங்களுக்கு. முதுகு வலி ஆமாங்க ஐயா. ஒரே எப்படி வலி இருக்கு எனக்கு. அந்த எங்க அதனாலதான் திரும்பி திரும்பி வலியே எந்திரிச்சா எந்த வலியும் இருக்க கூடாதுமா. எந்திரிச்சாலும் போனாலும் அதுதாங்க ஆக்ட். அதுக்குதான் நரம்பு மண்டலம் பேரு. எந்த இது இருக்கக்கூடாது. புரியுதா? கை ஊனாம எந்திரிக்கணும். கை ஊனாம இருக்கணும். அப்படியே படுக்கணும். திடீர்னு அப்படியே எந்திரிக்கணும். எதுவும் பண்ணக்கூடாது. என்னது? எதுவும் கை ஊனாம எந்திரிக்கணும். அதுதாங்க ஆரோக்கியம். உண்மைதான், உண்மைதாங்க ஐயா. ஏன் நோயே இந்த காகித பணம் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சது. இது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன கேட்பேன்னா அப்ப வைரம் கேட்பேன், தங்கம் கேட்பேன், அல்லது வந்து என்ன கேட்பேன்னா நான் எடுக்கிற அரிசி கேட்பேன், பருப்பு கேட்பேன். அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படித்தான் பண்டமாற்று முறை. அதெல்லாம் 1000 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ம். அப்பெல்லாம் பணம் கிடையாது. இந்த காகித பணம் வந்தங்காட்டி தான் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு. காகித பணம் வந்தங்காட்டி தான் இயற்கை சட்டமே நாசம் ஆயிடுச்சு. இயற்கை சட்டமே ம். இப்ப நான் இந்த நாசமாயிடுச்சுங்க. எல்லாம் ஆமா பல இல்ல போதையில இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன் இது ஒண்ணுமே கிடையாதுமான்னு நான் சொல்றேன். இல்லைன்னா ஏங்க இவ்வளவு பெரிய இந்த ஜெயலலிதாவுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி வந்துதான் 8 கோடி செலவு பண்ணாங்க. அரசாங்கம் வந்து 8 கோடி ரூபாய் கொடுத்தது அவங்களுக்கு ஃபீஸ். ஆனா நோய் நல்லாகவே இல்லை. இறந்துட்டாங்க. ஆமா அது காரணம் என்ன? இதே எத்தனை கிலோ வெயிட் தெரியும்? 120 கிலோ வெயிட். அந்த பொம்பளை மட்டும் 120 வெயிட். எத்தனை நோய் இருக்கு? கிட்டத்தட்ட 200 நோய் இருக்குது அந்த பொம்பளைக்கு. அதான் அதாங்க ஐயா. நாசமா போக உலகத்திலே மிகப்பெரிய கொள்ளக்காரி அல்லவா? நாட்டையே சூறையாடணும். அப்புறம் அவர் தண்டனை ஒரு நாட்டையே சூறையாடணும் இல்லையா? 200 கோடி ரூபாய் உச்ச நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் உலகத்திலேயே தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே 100 கோடி பெனால்டி வாங்கின ஒரே பொம்பளை இவதான். 100 கோடி பெனால்டி. மொத்த பணத்தையும் புடுங்கிட்டாங்க. மொத்த பணத்தையும் கோடி கணக்கில் 100 1000 ஏக்கர் அத்தனையும் சீஸ் பண்ணியாச்சு. அத்தனையும் யூஸ் பண்ணியாச்சு. அவங்க அம்மா அவங்க பாட்டி அம்மாவோ கொடுத்த வீட்டை மட்டும் விட்டுட்டாங்க. பார்த்தா அத்தனையும் சீஸ் பண்ணியாச்சு. அத்தனையும் யாரும் விற்க கூடாது, யாரும் வாங்க கூடாது. உச்சநீதிமன்ற உத்தரவு. உலகத்திலே கொடுங்கோளர் அப்படின்னு உச்சநீதிமன்ற இந்த மாதிரி ஒரு கொடுங்கோளர் திட்டமிட்டு நாட்டை கொள்ளையடிச்சது இவ மாதிரி யாரும் இல்லைன்னு நேர ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். எல்லா அந்த அவர் பேரு நீதிபதி குன்ஹா. நீதிபதி குன்ஹா அவரு தான். அவர் வந்து நீதியை மாறவே கூடாது, சட்டத்தின்படி தண்டிக்கணுங்கிறதுக்காக கர்நாடக நீதிபதி அவர் தான். நீதிபதி குன்ஹா அவரு தான் இந்த மாதிரி திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறது இவளார யாரும் இல்லாத 4 பேத்துக்கும் பனிஷ்மெண்ட். நல்ல வேலை 40 ஆண்டு போட்டிருக்கணும் தண்டனை. சசிகலா அவங்க எல்லா குடும்பமே திட்டமிட்டு கொள்ளையடிச்சிருக்கீங்க. நாட்டை நீங்க ஆள வரல, திட்டமிட்டு கொள்ளையடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உச்ச நீதிமன்றம் சொல்லுது. என்னது? உச்ச நீதிமன்றம் சொல்லுதுங்க. அப்புறம் இவங்க எல்லாம் நல்லவங்களாம் இவங்க தான் நாட்டுல வேஷம் பாட்டுட்டு கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. புரியுதா? கட்சி முடிஞ்சது, அவ்வளவுதான். கட்சி கோயிந்தா கட்சி முடிஞ்சது. இந்த கூத்தாடி இன்னொரு கூத்தாடி சினிமா அவன் முடிச்சிருவான். அவன் வந்து பணத்தை எல்லாத்தையும் வீசி எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான் பாருங்க. எல்லாரும் அதிமுக இதுல போயிட்டே இருக்காங்க. கிடுகிடுன்னு போயிட்டே இருக்காங்க பாருங்க. எவனுக்கு மான வெக்கம் சூடு சொரணம் எதுவும் கிடையாது. புரியுதா? திமுக கிடையாது, திமுக கிடையாது, மதிமுக எல்லாரும் ஊழல் பெருச்சாளிகள் தான். எல்லாருமே ஊழல் பெருச்சாளிகள். அதனால அதை பத்தி நம்ம கலப்பட தேவையில்லை. நம்ம ஆரோக்கியம், நம்ம அரசியல் நாம பார்ப்போம். நம்ம வந்து ஆரோக்கியமான அரசியல். புரியுதா?
முடிவு பண்ணிக்கங்க, உண்மைதான். பேசுங்க, பயப்படாதீங்க, ம். நல்லாயிரும். சரியா? நன்றி, வணக்கம். எப்ப வேணா நீங்க சரி. ஃபோன் பண்ணுங்க. என்ன நன்றி. ம். நன்றி.